பொன்னி வந்து கஷ்டப்படுறத பார்த்து பிரீத்தி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறத பார்த்துட்டு செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க பொன்னி. ச்சே நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு வந்து பிரீத்தி வந்து நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்ற மாதிரி நடிக்கிறாங்க. நடிக்கிறதுலாம் நிறுத்துறியா? நீ பண்ண வேலை எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் உன்னை சும்மா விட்டு வச்சா என் மேலே தான் தப்பு. உன்னை பற்றி எல்லா விஷயத்தையும் நான் வந்து சக்தி கிட்ட சொல்லிடுறேன். சக்தி வந்து உனக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை கரெக்டாக கொடுப்பாரு. அவர் தான் கரெக்டாக இருக்கும் உனக்கு. இவ்வளோ நாள் நீ நல்லா பார்த்து வேஷம் போட்டுருக்கல, உன் வேஷத்தை கலைக்கிறேன். இந்த வீட்டில் உன் முகமுடியை கழட்டி தூக்கி போடுறேன். செய்கிறேனா இல்லையா பாரு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே வந்து பிரீத்தி யோசிக்கிறாங்க, இவ செய்கிறதுக்கு முன்னாடி இவளோட முகமுடியை நான் கிழிக்கிறேன். இவ பற்றி எல்லா விஷயத்தையும் எல்லாம் முன்னாடி உடைக்கிறேன். அப்போ தெரியும் யார் இந்த வீட்டை விட்டு போகிறதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க பிரீத்தி. இது வந்து நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. சக்திக்கு அட்வைஸ் பண்ணிட்டு கிளம்புறாரு. பொண்ணுக்கிட்ட உன் மனசு திறந்து சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைடா நான் வந்து டின்னருக்கு கூட்டின்னு போயிட்டு பொண்ணுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன், என் மனசில் இருக்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சக்தி சரிடா உடனே செய்யி, ரொம்ப நாள் தாழ்த்தாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அடுத்து வந்து பொண்ணுக்கிட்ட வந்து இன்றைக்கி டின்னருக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தோம், பொண்ணு ரெடி ஆகிட்டானா போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. பொண்ணி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் டின்னருக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்புறியா அப்படின்னோடனே, இல்லை சக்தி எனக்கு மனசு சரியில்லை, எங்கேயும் நான் வர விரும்பலை அப்படின்றாங்க. என்ன பொண்ணு இப்படி சொல்கிற அப்படின்னோடனே, இல்லை சக்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நானும் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, அதனால தான் வர சொல்கிறேன், 2 பேரும் போயிட்டு வரலாம், நல்லா ஜாலியாக பேசலாம் அப்படின்னோடனே பொண்ணி வந்து யோசிக்கிறாங்க. சரி சக்தி நான் யோசிச்சு சொல்கிறேன்றாங்க. என்ன பொண்ணு இப்படி சொல்கிற, வா பொண்ணி போகலாம், வெளியே போனால் உனக்கும் மனசு நல்லா இருக்கும்ல அப்படின்னோடனே, சரி சக்தி அப்படின்றாங்க. இங்கே வந்து பிரீத்தி வந்து சக்தி உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணுன்றாங்க. உடனே வந்து இல்லை நானும் பொண்ணியும் வந்து வெளியே போகிறோம், அப்புறமா பேசலாமே பிரீத்தினோடனே, ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் உங்ககிட்ட பேசியே தீரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் வீட்டில் இருக்காங்களே இப்போவே நான் பேசிடுறேன் அப்படின்றாங்க. ஒரு வேளை இவ வீட்டை விட்டு போகிறாளோ அதுதான் சொல்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் சக்தி. உடனே எல்லாருமே வந்து ஹாலில் இருக்காங்க. அப்போ வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு உண்மையை நான் மறைச்சிட்டேன், அந்த உண்மையை சொல்கிறதுக்கு தான் இப்போ நான் வந்து எல்லாரையும் கூப்பிட்டேன் அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அது என்ன உண்மைமா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை இவ்வளோ நாள் வந்து பொண்ணு எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், என்ன நீ சொல்கிற, பொண்ணியை பற்றி சொல்ல போகிற? ஆமாம், முக்கியமான விஷயம் ஒன்று நடந்தது கல்யாணத்தில், எனக்கும் வந்து சக்திக்கும் நடக்க வந்த கல்யாணத்தில் எங்கள் கல்யாணத்தை நிறுத்தந்தே பொண்ணி தான் அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்ன சொல்கிற அப்படின்னு பொண்ணி வந்து அப்படி பார்க்குறாங்க. நான் உங்கள் கல்யாணத்தை நிறுத்துறேன், நான் என்ன சொல்கிறீங்க நீங்கள் வளர்றீங்க பிரீத்தி அப்படின்றாங்க. ஓ அப்படியா, உனக்கு ஒன்றுமே திறமை நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரையும் கூட்டின்னு வராங்க. அவங்க 2 பேருமே வந்து சொல்கிறாங்க, ஆமாம் பொண்ணி தான் எங்களுக்கு வந்து நடிக்க சொன்னா, இந்த மாதிரிலாம் பேச சொன்னா அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. பொண்ணியை பார்த்து எல்லாரும் முறைக்கிறாங்க. பொண்ணு நீங்கள் அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு, சத்தியமாக இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, வேணும்னே பிரீத்தி இப்படி பண்ணிகிட்ருக்கா, நான் வந்து இதில் சம்மந்தப்படவே படல அப்படின்றாங்க. எல்லாருமே வந்து பொண்ணியை பேசுகிறாங்க. உடனே வந்து பாத்தியா சக்தி எப்படி ஏமாத்திருக்கான்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஆளை வந்து நீ வீட்டில் வச்சுருக்க, நீயே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து சக்தி என்ன முடிவு சொல்ல போகிறாருன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ பொண்ணுக்கிட்ட வந்து சக்தி வந்து கேட்குறாரு, இவங்க இவ்வளோ வந்து சொல்கிறாங்களே இதுக்கெல்லாம் காரணம் நீ இல்லைன்னு எனக்கு தெரியும் பொண்ணி, நீயே சொல்ல வேண்டியதானே, இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லை, நான் சொல்கிறேனே சக்தி யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க, யாரும் நம்பலைன்னா நான் நம்புகிறேன் ஒன்று அப்படி சொல்கிறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். நீ என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. ஆமாம் பொன்னியை நான் நம்புகிறேன், பொன்னி வந்து அழுக்க இல்லாதவ, அவளுக்கு எதுவுமே தெரியாது, உலகமே தெரியாது பொன்னிக்கு, அவளை போய் இந்த மாதிரிலாம் சொன்னால் நான் எப்படி நம்ப முடியும், அந்த கடவுளே வந்து சொன்னாலும் பொன்னி எப்படிப்பட்டவன் சொல்லிட்டு சுத்தமானவன் சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படி 2 பேரும் சொல்லிட்டா நான் நம்பிடுவேனா? இங்கே பாரு பிரீத்தி, நடந்து முடிந்த விஷயத்தெல்லாம் பற்றி பேசி தேவையில்லாமல் வந்து பொன்னி மேலே பழிய போடுறது பார்த்தேன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் பொன்னியை பற்றி யாராவது எதாவது பேசுகிறீங்க நான் நல்லவனாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து பொன்னி அப்படியே ஒரு நிமிஷம் வந்து சக்தியோட கையை பிடிக்கிறாங்க. நான் இருக்கேன் பொன்னி சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாரு. சக்தி இது முடியும்.